بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாகவும் இரவு வணக்கங்களை நிறைவேற்றியவர்களாகவும் அதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். மறுமையின் விசாரணை என்கின்ற இந்த கருப்பொருளை மையமாக கொண்டு தொடர் உரையை நாம் அறிந்து வருகின்றோம். நேற்றைய தினம் அந்த மறுமையினால் நிகழப்படுகின்ற பொழுது இந்த பூமி எப்படி மாற்றப்படும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் அந்த மறுமை நாளில் நிற்க வைக்கப்படுகின்ற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார்கள், அந்த மறுமையை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி வந்த தூதர்களை பற்றியெல்லாம் நேற்றைய தினத்தில் ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம்
அந்த மறுமை நாளில் சூர் ஊதப்பட்டதிலே இருந்து பல்வேறான மனிதர்கள், பலதரப்பட்ட மனிதர்கள் எப்படியெல்லாம் அந்த மறுமை நாளில் எழுந்து நிற்கப் போகிறார்கள், அந்த மறுமை நாளை இன்னும் வலு சேர்த்துகிற நிறைய சம்பவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்ததை இன்றைய வகுப்பில் நாம் பாடமாக அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். 36வது அத்தியாயத்தினுடைய 51, 52 இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஇதாஹும் மினல் அஜ்தாஃபி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்ட உடனேயே அந்த சமாதியில் படுக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் உடனே அந்த சமாதியிலே இருந்து எழுந்து தம்மை படைத்த அந்த இறைவனை நோக்கி விரைந்து செல்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். 36வது அத்தியாயத்துடைய 52வது வசனம், வகாலு யா வைலனா மன் பஅதனா மின் மர்கதினா. உடனே அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய துக்கமே, எங்களுக்கு வந்த மிகப்பெரிய கை சேதமே, எங்கள் தூங்குமிடங்களில் இருந்து எங்களை யார் எழுப்பியது, எங்களை எழுப்புமாறு உங்களுக்கு யார் உத்தரவு பிறப்பித்தது என்று ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்ட உடனேயே கபரில் அடக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் எழுவார்கள். எழுந்து இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். பிறகு இறைவனை நோக்கி அவர்கள் முன்னேறி செல்லுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். அளவற்ற அருளாளன் வாக்களித்ததை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒரு காரியம். மரணம் நிகழும். மண்ணறையில் சில காலம் உறங்கப்படுவீர்கள். பிறகு ஒரு சூர் ஊதப்படும். மறுமை நாள், நீதி விசாரணை நாள் என்ற ஒரு நாள் உண்டு. இது ரஹ்மானுடைய ஏற்பாடு. இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் வாக்களித்தான். தூதர்கள் உண்மை என கூறியதும் இந்த செய்திதான். எனவே இது சத்தியமாக உண்மையான காரியம் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சூர் ஊதப்பட்டதிலே இருந்து நபிமார்களுடைய வருகையும் மனிதர்கள் எழுந்து நடப்பதையும் அல்லாஹ் இது சத்தியமான காரியம் என்பதையும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். 30வது அத்தியாயத்துடைய 55வது வசனம். அப்படி அந்த சூர் ஊதப்பட்டு மக்கள் எழுந்த அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க வைக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம யகுமு ஸாஅ. அந்த யுக முடிவு நாள் ஏற்படுகின்ற பொழுது யுக்ஸிமுல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் சத்தியம் செய்து கூறுவார்கள். அந்த குற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் என்ன வார்த்தையை சொல்வார்கள்? மா லபிசு கைர ஸாஅத்தின். நாங்கள் இந்த பூமியில் சிறிது காலம் மட்டும்தான் வாழ்ந்தோம். அந்த மக்களுடைய வார்த்தை. இந்த உலகத்தில் 50 ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ்கிறான். 60 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே ஒரு மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் வாழுகிறார்கள். ஆனால் மண்ணறையிலே எத்தனை ஆண்டு காலம் நாம் உறங்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா எப்பொழுது இந்த கியாம நாளை கொண்டு வர போகிறான் என்பதும் நமக்கு தெரியாது. அந்த மறுமை நாள், அவனுடைய நீதி விசாரணையுடைய நாள் நெருங்குவதற்கு முன்பாக மனிதர்களுக்கு சூர் ஊதப்பட்ட உடனேயே மனிதர்கள் எழுந்து அல்லாஹ்வை நோக்கி புறப்படுவார்கள். பிறகு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த குற்றவாளிகள், உலகத்திலே பாவம் புரிந்தவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், தூதரை விட்டு தூரமாகியவர்கள், மார்க்கத்தை நேசிக்காதவர்கள், தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தவர்கள் தன்னுடைய நாவிலே இருந்து பேசுவார்கள், மா லபிசு கைர ஸாஅத்தின். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் சிறிது காலம் தான் நாங்கள் வாழ்ந்தோம், கொஞ்ச காலம்.
மிக மிக சொற்பமான காலமே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். கதலிக கானு யக்ஃபகுன், அவர்கள் இவ்வாறே கூறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் மறந்து அவருடைய வாழ்வு அவர்களை திசை மாற்றி இங்கு வேறு ஒரு பக்கம் அவர்களை அழைத்து சென்றது. உலகத்தினுடைய இன்பத்திலே அவருடைய வாழ்வு அவர்களை அழைத்து சென்றது. மறுமையினுடைய நினைவிலே இருந்து அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள். இறை நினைவில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி 79வது அத்தியாயத்துடைய 46வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ அன்னஹும் யௌம யரவுனஹா, அப்படிப்பட்ட அந்த நாளில் அவர்கள் அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நிற்க வைக்கப்படுகின்ற பொழுது லம் யல்பஸு இல்லா அதியத்தன் அவ் லுஹாஹா, அவர்கள் என்ன வார்த்தையை சொல்வார்கள் தெரியுமா? நாங்கள் மாலை பொழுதோ அல்லது காலை பொழுதோ, இதை தவிர இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்வு இருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். மறுமை நாளிலே மக்கள் சொல்கிற வார்த்தை என்ன? ஒரு சில சாரார்கள் பேசுகிறார்கள், மிக அற்பமாக சொற்பமான காலமே இந்த பூமியிலே வாழ்ந்தோம் என்று. வேறு சில மக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு காலை பொழுதோ அல்லது மாலை பொழுதோ இந்த நேரத்தை கடந்து எங்களுடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருக்கவில்லை என்று. அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணையில் நிற்க வைக்கப்படுகின்ற பொழுது இந்த உலகம் அற்பமாக அவர்களுக்கு தோன்றும். இந்த உலக வாழ்வு அவர்களுக்கு அற்பத்திலும் அற்பமாக இருக்கும். குறுகிய காலமே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். என்றால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்பதை இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நாம் ஒரு கற்பனை செய்து பார்க்க வேண்டும். 99வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற பெண்கள், இவர்களுக்கென்ற சில இபாதத்துகள் இருக்கும். சில நபர்கள் பேணுதலோடு தொழுகையாளிகளாக இருப்பார்கள். சில நபர்கள் விட்டு விட்டு தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில நபர்கள் அறவே தொழுகையாளிகளாக இல்லாமல் இருப்பார்கள். சில நபர்கள் ரமலானுடைய மாதம் ஒரு மாதத்தில் முஸ்லிமாக மாறுவார்கள். இந்த ஒரு மாதத்தில் தன்னை அலங்கரிப்பார்கள். இந்த ஒரு மாதத்தில் முஸ்லிமுக்குரிய அடையாளத்தோடு இருப்பார்கள். தாடி வளர்ப்பார்கள். கிரண்டிக்காலுக்கு மேலே ஆடை உடுத்துவார்கள். பள்ளி வாயிலே முதல் சஃபிலே வந்து தொழுவார்கள். சஹரிலே மனைவியை தட்டி எழுப்புவார்கள். பிள்ளைகளையும் தட்டி எழுப்புவார்கள். சஹருடைய நேரத்தில் குடும்பமே அந்த பரக்கத்தான உணவை உண்பார்கள். இஃப்தாருடைய நேரத்தில் பிரார்த்தனையிலே ஈடுபடுவார்கள். 5 நேர தொழுகையை முறையாக தொழுவார்கள். இப்படி ஒரு சில சாரார்கள் இருப்பார்கள். இந்த ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவர்கள் பழைய நிலைக்கு திரும்புவார்கள். ஏனைய 11 மாதங்கள் எப்படி இவருடைய வாழ்வு இருந்ததோ, எப்படி தொழாமல் இவர்கள் இருந்தார்களோ, எப்படி சினிமா தியேட்டர்களிலே இவருடைய காலங்களை கழித்தார்களோ, எப்படி மொபைல் போனிலே தன்னுடைய வாழ்வை கழித்தார்களோ, எப்படி ஆபாசத்திலே இவர்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே இவர்கள் தெரிந்தார்களோ, வட்டிக்கு செல்வது, மாந்திரீகத்திற்கு செல்வது, அநியாயமான காரியத்தில் ஈடுபடுவது, பொய்யை பேசுவது, புறம்பான வாழ்வு தன்னுடைய வாழ்க்கையில குடிகொண்டிருப்பது, இப்படி என்னென்ன பாவங்களை எல்லாம் செய்து சில மனிதர்கள் வாழ்ந்தார்களோ, இவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே திருந்தி ஏனைய மாதத்தில் மாறிய மனிதர்களும் அந்த மறுமை நாளிலே வருவார்கள். ஃபஜ்ரையும் லுஹரையும் அஸரையும் மக்ரிபையும் இஷாவையும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அழகுபடுத்தி அமல்கள் செய்து திருமறை குர்ஆனை ஓதி பாவ மன்னிப்பினுடைய மாதத்திலே இபாதத்துகளை பேணி குடும்பத்திற்கே நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அழுது தொழுது துவா செய்து மன்றாடி தன்னுடைய மன்னரைக்காக, தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக, தன்னுடைய ஆகிரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திய மனிதர்களும் அந்த மறுமை நாளிலே எழுப்பப்படுவார்கள். இந்த ஒரு மாதத்தில் அமல்களை செய்துவிட்டு ஏனைய 11 மாதங்களிலும் அமல்களை தொடர்ச்சியாக எந்த இறை விசுவாசியான ஆண்கள் செய்தார்களோ, எந்த மூமினான பெண்கள் செய்தார்களோ, இவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாளிலே எழுப்புவார்.
எப்படிப்பட்ட வார்த்தையை அல்லாஹ் பிரயோகப்படுத்துகிறான் என்றால் 99வது அத்தியாயத்துடைய 6வது வசனம், யௌமஇதின் யஸ்துரு நாசு அஷ்ஃபாத்தன் லியரவு அஅமாலஹும். அந்த மறுமை நாளில் மக்கள் தங்களுடைய செயல்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அந்த மறுமை நாளில் பல பிரிவினர்களாக நாம் உருவாக்குவோம், நிற்க வைப்போம் என்று சொல்கிறார். தங்களுடைய செயல்களை காண்பதற்காக என்றால் என்ன? இந்த சபையில் வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஒரே தரத்திலே இருப்போம். ஆனால் மறுமையில் அப்படி அல்ல. ஒருவர் கூடுதலாக இபாதத்தை செய்திருப்பார், கூடுதலாக தான தர்மத்திலே ஈடுபட்டிருப்பார், கூடுதலாக நன்மையிலே அவர் தன்னுடைய வாழ்வில் அதிகமாக தன்னுடைய வாழ்வை கழித்திருப்பார். இப்படி தனிப்பட்ட விசேஷமான அமல்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வெளியே தெரியாது. இந்த சபையில் தஹஜ்ஜத்தை முறையாக பேணக்கூடிய சிலர் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அவர்களை நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அவர்கள் தொழுகையாளிகள், தஹஜ்ஜத்தை பேணக்கூடியவர்கள். அவர்கள் யார் என்று அல்லாஹ்விற்கு தெரியுமா இல்லையா? இந்த சபையில் ரமலானுக்காக வேண்டி மட்டும் பள்ளிக்கு வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் இந்த சபையில் இருக்கலாம். இது நமக்கு யாருக்காவது பிறருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் தெரியும். நாம் யார், நம்முடைய குணாதிசயம் என்ன, நம்முடைய உள்ளத்திலே எதை நாம் நினைக்கிறோம், உண்மையிலே இஹ்லாஸோடு பள்ளிக்கு வருகிறோமா, என்னுடைய வாழ்வு மரணம் யாரை சார்ந்தது, நான் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், ஒரு பயத்தோடு கவலையோடு பள்ளியிலே வந்து இந்த உரையை கேட்கிறோமா, அல்லது ஒரு சடங்கிற்காக வெறுமனே ஒரு அமர்ந்து விட்டு செல்வோம் என்பதற்காக வேண்டி அமர்கிறோமா? எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மறுமை நாளில் உங்களுடைய செயல்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் என்ன ஒரு ஏற்பாட்டை செய்வேன் என்றால், உங்களை தனித்தனியாக பிரித்து அந்த மறுமை நாளில் நிற்க வைப்போம். கூடுதலான இபாதத்தை செய்தவருக்கு உயர்ந்த அந்தஸ்து, கொஞ்சம் தாழ்ந்து கொஞ்சம் குறைவாக இபாதத்தை செய்தவருக்கு ஒரு சிறிய அந்தஸ்து, அதிலே இருந்து தாழ்வாக அமல்களை செய்தவருக்கு அதிலே இருந்து குறைவான அந்தஸ்து. இப்படி உலகத்தில் இருப்பதை போலல்லாமல் மறுமையில் அல்லாஹ் அவரவர்களுடைய இபாதத்திற்கு ஏற்றவாறு, அவரவர்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றவாறு அந்த மறுமையில் அந்தஸ்தை கொடுத்து அழகுபடுத்தி அவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்திலே பேசுகிறார். புகாரி என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 1265வது ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு ஒட்டகத்தில் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொண்டு அவர் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து அந்த வாகனத்திலே புறப்பட வேண்டும் என்பதற்காக ஏறி அமர்ந்தார். அப்படி ஏறி அவர் அமர்ந்த உடனேயே அவர் ஆடை இஹ்ராம் கட்டிய நிலையிலே அவர் இருக்கிறார். ஏறிய உடனேயே அந்த ஒட்டகம் கொஞ்சம் மிரள ஆரம்பித்தது. உடனே சற்றென்று மேலே அமர்ந்திருந்த அந்த மனிதர் கீழே விழுகிறார். கீழே விழுந்தவுடன் அவருடைய கழுத்திலே பெரிய ஒரு நரம்பிலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கழுத்தினுடைய நரம்பிலே அவருக்கு அடிபட்டு அதே இடத்திலேயே அவர் மரணித்து போகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி இவர் மரணம் அடைந்த உடனேயே அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்து அவரை, அந்த உடலை தன்னுடைய கரத்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எடுத்து சென்று இலந்தை இலை கலந்த நீரால் அவருக்கு குளிப்பாட்டுங்கள், அவருக்கு குளிப்பாட்டி அவர்களை அந்த பிரேத உடலை கஃன் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தூக்கி சென்று இந்த உத்தரவை பிறப்பித்து அவருக்கு இலந்தை இலையால் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, குளிப்பாட்டி கஃன் செய்யப்பட்டு அவர் அந்த கபரிலே வைக்கப்படுகிறார். அப்படி வைக்கப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா துஹன்னிதுஹு, அவரை நீங்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாக அவரது உடலுக்கு நீங்கள் நறுமணத்தை பூச வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற வார்த்தை, இஹ்ராம் அணிந்த நிலையில்
ஒட்டகத்திலே இருந்த அரஃபா மைதானத்திலே கீழே விழுந்த இவருக்கு நீங்கள் கபரிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அவருக்கு நறுமணத்தை நீங்கள் பூசாதீர்கள். வலா துஹம்மிரு ரஹ்ஸஹு, பிறகு அவருடைய தலையையும் நீங்கள் மறைக்காதீர்கள். இரண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று என்னங்க சொல்லுங்க, கொஞ்சம் மின்கலான். இரண்டாவது, அவருடைய தலையை நீங்கள் மறைக்காதீர்கள், அப்படியே கொண்டு போய் அந்த கபருக்குள்ள வச்சிருங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு யுபஅது யௌமல் கியாமத்தி முலப்பியா. இவரை ஏன் நான் இப்படி அடக்கம் செய்ய சொன்னேன் தெரியுமா? இவரை ஏன் இந்த கபரிலே இப்படி நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் தெரியுமா? காரணம், இவர் இஹ்ராம் அணிந்த நிலையிலேயே மரணித்திருக்கிறார். இஹ்ராம் அணிந்த நிலையிலேயே இவர் மண்ணறையிலே இருந்து நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். அப்படி அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு முன்பு இவர் எழுப்பப்படுகின்ற பொழுது இவர் எதை சொல்லி எழுவார் தெரியுமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற இந்த தல்பியாவை சொன்ன நிலையிலேயே அந்த மண்ணறையிலே இருந்து அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதி விசாரணைக்கு முன்பே தல்பியா சொன்ன நிலையிலேயே இவர் எழுப்பப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த நிலையில் நாம் மரணிக்கிறோமோ அதே நிலையில் நாளை மறுமை நாளில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் திரைப்படத்தை பார்க்கிறான். ஷைத்தானுடைய உச்சகட்டத்திலே அவனுக்கு அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது மரணம் வருகிறது என்றால் அவன் எப்படி எழுப்பப்படுவான்? ஒரு மனிதன் திருடுகிறான். அவன் திருடுகின்ற பொழுது மரணம் அவனுக்கு நடக்கிறது என்றால் அவன் எப்படி எழுப்பப்படுவான்? ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான். அப்படி விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவனுக்கு மரணம் வருகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்கின்ற பொழுது முஸ்லிம் என்கின்ற அந்தஸ் அவனுடைய உள்ளத்திலே இருந்து பறிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் திருடுகின்ற பொழுது முஸ்லிம் என்கின்ற தகுதியிலே இருந்து அவன் வெளியே வந்து விடுகிறான். ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகின்ற பொழுது முஸ்லிமுக்குரிய தகுதியிலே இருந்து அவன் வெளியே வந்து விடுகிறான். அந்த நிலையில் அவன் மரணித்தால் அதே நிலையில் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவான். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இப்படி சில மனிதர்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 631வது செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில பாடம் பெற்ற முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முறை எங்களுக்கு ஒரு செய்தியை அறிவித்து கொடுத்தார்கள். என்ன செய்தி அறிவித்து கொடுத்தார்? பாங்கு சொல்வதனுடைய ஒரு சில செய்தியை அறிவித்து கொடுத்தார். ஒரு முஅத்தின் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே பாங்கு சொல்கிறார். அப்படி அவர் பாங்கு சொல்கின்ற பொழுது தலையை தூக்கி தூக்கி ஒரு வித்தியாசமாக மக்களுடைய செவிகையில் போய் விழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்வார்? அந்த பாங்கை அழகுபட அவர் அங்கும் இங்குமாக அந்த குரலை உயர்த்தி சொல்லக்கூடிய, தலையை தூக்கி தூக்கி சொல்லக்கூடிய மனிதராக அவர் இருப்பார். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அல் முஅத்தினூன அத்வலுன் நாசி அஅனாகன் யௌமல் கியாமத்தி. நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா மக்களிலேயே நீண்ட கழுத்தை உடைய மக்களாக அல்லாஹ் தஆலா இறை இல்லங்களில் யார் பாங்கை சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த முஅத்தின்களை நீண்ட கழுத்துடைய மக்களாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களை அப்படி அந்த மறுமை நாளிலே எழுப்புவார். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இப்படியும் சில மக்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலமாக சொல்கிறார்கள். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய நபிமொழி தொகுப்பினுடைய 416வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்தை வழங்குவார்.
அந்த அந்தஸ்து என்ன தெரியுமா? அவுதுல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்தை அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி வழங்கி, அந்த மறுமை நாளில் வருகிற மக்கள் வெயிலுடைய தாக்கம் கடுமை தாங்க முடியாத வரக்கூடிய மக்களுக்கு அந்த கௌசர் என்ற நீர் தடாகத்திலே இருந்து நான் தண்ணீரை எடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிற பணியில் நான் இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கரை, அந்த கௌசர் என்ற அந்த நீர் தடாகத்துடைய இந்த எல்லையில் இருந்து இந்த எல்லையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனையில் இருந்து இன்னொரு முனையை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். தென் அரபகத்தில் உள்ள அதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்திலே இருந்து வட அரபகத்தில் உள்ள அயல்னா நகரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி வரை ஒரு விசாலமான நீண்ட ஒரு தொலைவுடைய தூரத்தில் அல்லாஹ் அந்த நீர் தடாகத்தை அமைத்து, அந்த நீர் தடாகத்தில் எண்ணெய் நிற்க வைத்து, வருகிற மக்களுக்கெல்லாம் நீரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற பணியை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருப்பான். அந்த கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர் தடாகத்திலே இருக்கிற அந்த நீர் எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பனிக்கட்டியை விட மிக மிக வெண்மையாக அந்த நீர் அந்த மறுமை நாளிலே கௌசர் என்ற நீர் தடாகத்திலே அந்த நீர் இருக்கும். கறந்த பால் எப்படி இருக்குமோ அந்த பால் கலந்த தேனை விட மதுரமாக அந்த நீர் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நீர் தடாகத்தில் பாத்திரங்கள் இருக்கிறதா இல்லையா? அந்த நீர் தடாகத்தில் இருக்கிற பாத்திரங்கள் விண்மீன்கள் வானத்திலே பார்க்கின்ற பொழுது விண்மீன்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவு பாத்திரங்கள் அந்த நீர் தடாகத்திலே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களுடைய வீடுகளில் ஒரு நீர் தொட்டி இருக்கிறது, அதிலே உங்களுடைய ஒட்டகங்களை தாண்டி வேறு சில மனிதனுடைய ஒட்டகங்கள் வந்து அந்த நீரை குடிக்கின்ற பொழுது எப்படி அந்த ஒட்டகத்தை நீங்கள் துரத்தி விடுவீர்களோ அதை போல ஒரு சில மக்களுக்கு நீர் கொடுக்காமல் நான் துரத்தி விடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ரசூலுல்லாஹ்? அவர்கள் யார்? அந்த மக்கள் யார் யார் ரசூலுல்லாஹ் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு யார் இஸ்லாத்தில் புதுமைகளை உண்டாக்கினானோ, யார் இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்தானோ, யார் இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த ஒரு காரியத்தை மார்க்கம் என்கின்ற பெயரில் புதுமைகளை பிதுஅத்துகளை இந்த உலகத்தில் உருவாக்கினார்களோ, ஒவ்வொரு பிதுஅத்துகளும் வழிகேடுகள் உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த மக்களுக்கு நீரை கொடுக்காமல் நான் விலக்கி விடுவேன். சுஹக்கன் சுஹக்கன், என்னை விட்டு நீங்கள் விரண்டு செல்லுங்கள், விரண்டு ஓடுங்கள் என்று அவர்களை ஊட்டி விடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் சிலர் கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், அந்த மறுமை நாளில் கோடான கோடி மக்கள் எல்லாம் உங்களுடைய உம்மத்தவர்கள் வந்து நிற்பார்களே, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் கொண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், பாசத்தோடு ஆசையாக எங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி நீங்கள் எங்களை அழைப்பீர்கள். அந்த மறுமை நாளில் நாங்கள் உங்களுடைய சமுதாயத்தவர்கள் என்று எங்களை எப்படி யார் சொல்லலாம் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் தானே யார் சொல்லலாம், உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் தஆலா வைத்து அழகு பார்ப்பான், எங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வீர்கள் யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்கிறார்கள். காலு யா ரசூலுல்லாஹி அதாயிஃபுனா யௌமஇதின், யா ரசூலல்லாஹ், அந்த மறுமை நாளில் எங்களை உங்களுடைய கௌமகள், உங்களுடைய சார்ந்தவர்கள், உங்களுடைய சமுதாய மக்கள் தான் நாங்கள் என்று எப்படி யார் சொல்லலாம் எங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடுத்து அந்த மக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், அந்த இடத்தில் உங்களுக்குரிய மக்கள் நாங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்தில் எப்படி உங்களால் அறிய முடியும்? என்ன ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்ட உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கால நஅம், கண்டிப்பாக
உங்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். எப்படிங்க அடையாளம் கண்டுகொள்வாங்க? இந்த நபி மொழி எவ்வளவு டைம் கேட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எதன் மூலமாக கண்டுகொள்வார்கள்? வுது செய்வதின் மூலமாக கண்டுகொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال نعم لكم سيما لزيت لأحد من الأمم. நீங்கள் இந்த உலகத்தில் என்னுடைய சமுதாய மக்கள் என்பதை நான் புரிந்து கொள்வேன். துரிதூன அலைய புர்ரன். நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்வேன்? முஜல்லீன மின் அஸரில் வுதுஅத். நீங்கள் உலு செய்வீர்கள். நீங்கள் உலு செய்வதின் காரணமாக உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் உலு செய்வதின் காரணமாக முஜல்லீன மின் அஸரில் வுதுஅத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உலு செய்வதின் மூலமாக உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய கைகள் அந்த மறுமை நாளிலே மின்னும். உங்களுடைய கால்கள் அந்த மறுமை நாளிலே பிரகாசமாக மின்னும். அதனால தான் நிறைய முஹத்திஸீன்கள், உலமாக்கள், இமாம்கள் சொல்வார்கள், இப்னு கஸீரை எடுத்து படியுங்கள் சகோதரர்களே. நீங்கள் வீட்டிலே ஒழு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கையை அக்குள் வரை நீங்கள் கழுகிக் கொள்ளுங்கள். காலை கொஞ்சம் தூரமாக மேலே உயர்த்தி கழுகுங்கள். கழுத்தை நல்ல முறையிலே மசாஜ் செய்து ஒழு செய்யுங்கள். உங்களுடைய முகத்தை நல்ல முறையிலே ஒழு செய்யுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் வீடுகளில். காரணம், உங்களுடைய கை அக்குள் வரை பிரகாசமாக மின்னுமா. கால்கள் உங்களுக்கு முட்டுக்காலுக்கு கீழ் வரை கிடைக்கின்ற பொழுது அந்த கால் மறுமை நாளிலே மின்னுமா. உங்களுடைய கைகள் பிரகாசமாக மின்னுமா. ஒரு நபிமொழிகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? ஒரு கருப்பு நிற ஒட்டக கூட்டத்திற்குள் ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் வெண்மை நிறத்தில் இருந்தால் அந்த ஒட்டகத்தை சட்டென்று கண்டுபிடிப்பதற்கு யாருக்காவது கஷ்டம் இருக்குமா? இருக்காதே. அதை போல நான் என்னுடைய சமுதாய மக்களை, இவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை அவர்கள் உழு செய்து அந்த மறுமையில் பிரகாசமாக இருக்கிற அந்த ஒரு அருளை, அந்த ஒரு பாக்கியத்தை கொண்டு அவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் என்பதை கண்டுகொள்வேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் இப்படிப்பட்ட மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியினுடைய 5533வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ما من مقدوم يقدم في سبيل الله. யார் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போரில் சென்று காயமடைந்தார்களோ, அப்படி அந்த அறப்போரில் யுத்தத்திற்கு சென்று காயமடைந்தவர்கள் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார்கள். இல்லா ஜாஅ யௌமல் கியாமத்தி வ கல்முஹு யத்மா. அப்படி அவர்கள் அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது அவருடைய உடம்பிலே இருந்து ரத்தம் வெளியேறும். அது சிகப்பு நிறத்திலே இருக்கும். ஆனால் அந்த ரத்தத்தின் மூலமாக வழியக்கூடிய அந்த திரவம், ரத்தம் இருக்கிறதா இல்லையா, அதனுடைய நிறம் சிவப்பு நிறமாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி வடியக்கூடிய அந்த ரத்தத்துடைய நறுமணம் கஸ்தூரியை போல அந்த இடத்தில் நறுமணத்தோடு அந்த அறப்போரில் பாதிக்கப்பட்டவர்கள் மறுமை நாளிலே வந்து நிற்பார்கள். இப்படி அந்த ரத்தம் அவர்களுக்கு நறுமணத்தை வழங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக அறிவிக்கிறார்கள். 20வது அத்தியாயத்துடைய 102வது வசனம், யௌம யன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி. அந்த மறுமை நாள் சூர் ஊதப்படும். அப்படி சூர் ஊதப்பட்ட உடனேயே சில குற்றவாளிகள் அந்த மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள். எப்படி? அவர்களுடைய கண்கள் நீல நிற கண்கள் உடைய மக்களாக அந்த மறுமை நாளில் அவர்கள் எழுந்து நிற்க வைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் அகரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் வன்கா. யார் என்னுடைய உபதேசத்தை இந்த உலகத்தில் புறக்கணிக்கிறானோ, யார் என்னுடைய மார்க்கத்துடைய சட்டதிட்டங்கள் பேசப்படுகின்ற பொழுது உதாசீனப்படுத்துகிறானோ,
யார் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் போதிக்கப்படுகின்ற பொழுது அந்த புறக்கணிப்பின் மூலமாக அந்த உபதேசத்தை தட்டி கழிக்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை இந்த உலகத்திலே நாம் கொடுப்போம். மன நிம்மதி அவர்களுக்கு இருக்காது. சந்தோஷத்தை அவருடைய வாழ்வில் இருந்து அல்லாஹ் பறித்து விடுவான். மன நிம்மதியை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களிடத்தில் இருந்து எடுத்து விடுவான். அது மட்டுமல்ல, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. அந்த மறுமை நாளில், அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர்களை குருடர்களாக அந்த மக்களை நாம் எழுப்புவோம். உலகத்திலும் மன நிம்மதியை இழப்பான், உலகத்தில் சந்தோஷத்தை இழப்பான், உலகத்தில் சக்கீனத்தை ஆண்கள் பெண்கள் இழப்பார்கள். மறுமையில் அவர்கள் குருடர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே எழுப்பப்படுவார்கள். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா. என்னுடைய இறைவா, 20வது அத்தியாயத்துடைய 125வது வசனம். என்னுடைய இறைவா, நான் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பார்வை உடைய மனிதனாக இருந்தேனே. ஆண்கள் சொல்லுவார்கள், பெண்கள் சொல்லுவார்கள். உடனே அல்லாஹ் சொல்லுவான், என்ன? கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா. என்னுடைய இறைவா, பார்வை உடைய மனிதனாக நான் இருந்தேனே, ஆனால் வகத குன்து பஸீரா. என்னுடைய இறைவா, ஏன் இந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த சன்னிதானத்தில் என்னை நீ குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். உடனே 20வது அத்தியாயம் 126வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கால கذلك அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா. என்னுடைய போதனையை நீ புறக்கணித்தாய், என்னுடைய சத்தியத்தை நீ புறக்கணித்தாய், என்னுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினாய். இந்த மஸ்துல் அன்சாரில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பேசப்படுகின்ற பொழுது இந்த உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வந்து அமர்ந்தாய். அதற்கு சாட்சி மலக்குகள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அமல்கள் இல்லை, அதற்கும் நீயே சாட்சி. வந்து அமர்ந்ததற்கு மலக்குகள் சாட்சி, ஆனால் அமல்கள் நாம் செய்யவில்லை என்பதற்கு எழுதுகோள்கள் இருக்கிற மலக்குகளுடைய பதிவேடுகள் சாட்சி. எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இப்படி கொண்டு வந்து நிற்க வைக்கப்படும். வகதலிகல் யௌம துன்சா. என்னை நீ மறந்தாய், என்னுடைய தூதருடைய போதனையை மறந்தாய், மார்க்கத்தை உதாசீனப்படுத்தினாய், அல்லாஹ்வுடைய வேதத்திலே இருந்து நீ பின்வாங்கி இருந்தாய், தூதருக்கு நன்றி கெட்டவனாக இருந்தாய். வாழ்க்கையிலே அமல்கள் இல்லை, பேணுதல் இல்லை, இஸ்லாம் இல்லை, தீன் இல்லை, குடும்பத்தில் மார்க்கம் இல்லை. என்னை தூக்கி வீசினாய். உன்னை இந்த மறுமையில் நான் மறந்தேன், உன்னை மறக்கிறேன், உன்னை தூக்கி வீசிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் இப்படிப்பட்ட செய்தியின் மூலமாக அவர்களை புறக்கணிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் சொல்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் மறுமை நாளில் எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருவார்கள், அவர்கள் எல்லாம் யார், எதன் மூலமாக எப்படியெல்லாம் நடந்து வருவார்கள், அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்கிற கேள்விகள் சிலது உண்டு. அதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்னென்ன பதிலை சொன்னார்கள். சில மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்கிற இபாதத்துகளில் பொதும்போக்காக செய்தவர்கள் மறுமை நாளில் எப்படிப்பட்ட தண்டனைக்கு உள்ளான மனிதர்களாக வருவார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والحمد لله رب العالمين.